வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இல்லறத்திலே இறைவனுடைய அனுசரணை என்ற அடிப்படையிலே பல விடயங்கள் குறித்து நாங்கள் அலசி ஆராய்ந்து ஆலோசனைகள் செய்து வருகின்றோம். இந்த வகையிலே குடும்பத்தவர்கள், தம்பதிகள், அருட்தந்தையர்கள், இப்படி பல பேர் நம்மோடு இந்த கலந்துரையாடல்களில் கலந்து கொள்கின்றார்கள். இன்று நம்மோடு இணைந்து குடும்ப வாழ்விலே, இல்லற வாழ்விலே இறைவனுடைய அனுசரணை என்ற கருப்பொருளிலே நம்மோடு கலந்துரையாடுவதற்காக வந்திருக்கின்றார் அருட்தந்தை ஜெரார்ட் ரொசைரோ அடிகளார், அமலமரி தியாகிகள் சபையை சேர்ந்த அருட்தந்தை அவர்கள். யாழ் பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராகவும் மற்றும் கொழும்பு அக்வைனஸ் உயர்கல்வி நிலையத்திலே விரிவுரையாளராகவும் மற்றும் இந்த நிலையங்களிலே ஆலோசகராகவும் பணியாற்றி வருகின்ற அருட்தந்தை அவர்கள் இன்று எம்மோடு இருக்கின்றார்கள். வணக்கம் அருட்தந்தை அவர்களே. ஃபாதர், எங்களுக்கு உங்களுடைய செறிவான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் அடிக்கடி எங்களோடு வருகின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய வேலைப்பளுவின் மத்தியிலேயும் கூட எங்களோடு வந்து கலந்துரையாடி உங்களுடைய அழகான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதை குறித்து நாங்கள் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். நாங்கள் குடும்பத்தை பற்றி நாங்கள் பேசி வருகின்றோம். பல வகையான நிலைப்பாடுகள், அதிலே குடும்பங்களை இறைவனுடைய அனுசரணையிலே முன்னேற்றி செல்லக்கூடிய வழிவகைகளை பற்றி நாங்கள் கருத்தாய்வு செய்து வருகின்றோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. ஆகவே இன்றும் கூட உங்களுடைய உதவியோடு குடும்பத்தில் ஆன்மீகம், இறைவனுடைய அனுசரணை என்பதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு இங்கே வந்திருக்கின்றோம். உங்களுடைய கருத்தின்படி இல்லறத்திலே இறைவனுடைய அனுசரணை என்பது எப்படியாக பரிமளிக்கலாம் என்று சொல்லி ஆரம்பியுங்கள். எங்களுக்கு புனித பவுலினுடைய படிப்பினையின்படி கிறிஸ்தவ குடும்பம் என்பது இறைவனுடைய அருட்கொடை. ஆகவே அந்த இறைவனுடைய அருட்கொடையை வாழ அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஆண்டவருக்கு பணிந்து ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிற ஒரு கருத்தை புனித பவுல் தன்னுடைய 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலும் பிறகு எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலும் எங்களுக்கு சொல்லுகிறார். இப்போ ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஆண்டவருக்கு பணிந்து ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அடித்தளத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த ஆண்டவர் யார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் யார்? அப்போ இந்த கிறிஸ்தவ விசுவாசத்திலே எங்களுக்கு கடவுள் என்பவர் மூவொரு கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி. திருத்துவம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த தந்தை கடவுளுடைய அடிப்படை பண்பு என்ன என்று சொல்லி படைப்பின் கடவுள் என்று நாங்கள் அவர் ஒரு படைப்பின் கடவுள், பாதுகாக்கும் கடவுள், புதுப்பிக்கும் கடவுள், அழித்து ஆக்கும் கடவுள், மன்னிக்கும் கடவுள், வழிநடத்தும் கடவுள், உடன் பயணிக்கும் கடவுள் என்று அந்த கடவுளை நாங்கள் பழைய ஏற்பாட்டில் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதை எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான காரணம், இந்த இறைதந்தை இப்படி செயல்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது அவர் உலகின் மீது கொண்ட அன்பு. கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பு. அப்போ இந்த தந்தை கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பு, அந்த அன்பை நாங்கள் என்ன செய்தது மேலும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது, உலகின் மீது அன்பு கொண்ட இறைவன் தன் மகனை இந்த உலகிற்கு கையளித்தார்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அன்பு ஒரு கையளிக்கும் அன்பு. அப்போ அதனால் நாங்கள் மகனுக்குள்ளே போகிறோம். ஏன்றால் இயேசு எங்களுக்கு யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்தில் உறுதியாக சொல்லுகிறது போல, தந்தை என்னிலும் நான் தந்தையிலும் இருக்கின்றேன், அதுபோல நாங்கள் உங்களில் குடியிருப்போம், அப்படி ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த கொஞ்சம் இடையூறுக்கு கொஞ்சம் மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயத்திலையும் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த தந்தை மகன் இந்த 2 பேருக்கும் இடையில் இருக்கின்ற இந்த உறவை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது யோவான் நற்செய்தியிலே கூட 1வது அதிகாரத்திலேயே அவர் ஆரம்பிப்பது, ஆதியிலே வார்த்தையானவர் இருந்தார், அந்த வார்த்தையானவர் கடவுளோடு இருந்தார், கடவுளாகவே இருந்தார் என்று அடுத்தடுத்த வசனங்களிலே அவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தையானவர் மனு உருப்பெற்று உலகத்தில்
வந்து குடிகொண்டார், மக்களோடு வந்து குடிகொண்டார் என்று. ஆகவே அந்த மகன் என்ற அந்த கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த சத்தியத்தை, அந்த தத்துவத்தை பார்க்கின்ற போது, இறைவனுடைய பகுதியாக மகன் வந்து சேர்கின்றார். ஆகவே இறைவனின், அதாவது தந்தையும் மகனும் வேறல்ல என்பது போன்ற ஒரு கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா? இப்போ அந்த கருத்தை நீங்கள் தெளிவுபடுத்தினது நல்லது ஃபாதர். இப்போ அந்த தந்தையும் மகனும் வேற இல்லை, ஒருவரே என்ற அந்த விடயம் எங்களுக்கு மிக முக்கியமானது. இவர் எங்களுக்கு கலாத்தியர் 4 புனித பவுல் சொல்றது போல பெண்ணிடம் பிறந்தவராய் நம் மத்தியிலே குடிகொண்டார் என்ற ஒரு விடயம் வருது. அப்போ இந்த குடிகொண்ட இந்த மகன் என்ன செய்தார்ன்றதை நாங்கள் பார்க்க வேணும். அப்போ இந்த குடிகொண்ட இந்த மகன் தந்தையில் காணப்பட்ட அத்தனை பண்புகளையும் தன்னிடமாக கொண்டு ஒரு கீழ்ப்படிவோடு செய்கிறார். அப்போ அவரே கூறுவது போல, தந்தை விரும்புவதே நான் செய்கின்றேன், தந்தையின் செயல்களை நான் செய்கிறேன். அதான் அவருடைய அந்த உறுதிப்பாடு. அதாவது நான் மனுமகன் உலகிற்கு வந்தது தன்னுடைய திருவுளத்தை விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, தன்னை அனுப்பினவருடைய திருவுளத்தை நிறைவேற்றவே. அப்போ அதில் அவர் என்ன செய்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்றால், இவரும் நாங்கள் பார்க்குறோம் வந்து தொலைந்தவர்களை தேடி செல்லுவது, தாழ்த்தப்பட்டவர்களோடு கூட இருப்பது, வழி நடத்துவது, கீழ்ப்படிவு, அவருடைய கீழ்ப்படிவு. மற்ற அதையும் கடந்து நாங்கள் பார்க்கின்றோம் இயேசுவிலே அவர் எங்களுக்கு யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்கிறது போல, தந்தை என் மீது அன்பு கொண்டதால் நான் என் உயிரை கையளிப்பேன் என்று சொல்லி ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்ல வர. அப்போ அந்த கையளிப்பை வந்து இன்னும் ஆழமாக சொல்லுகிறார். உண்மையான அன்பு என்பது தன் நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பது. அது நாங்கள் யோவான் நற்செய்தி 15 அதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்றது கொண்டு காட்டப்படுறோம். அப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த தந்தை இறைவனுடைய அன்பு இந்த மகன் வழியாக மக்கள் உணரச் செய்யப்படுது. அது இறை தந்தையுடைய அன்பு உணரப்பட்டது இஸ்ராயல் மக்கள் மத்தியில். இங்கே இன்னும் ஒரு மனிதத்தன்மையோடு, ஒரு ஆழ்த்தன்மையோடு அந்த அன்பு வாழப்படுகிறது நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அன்பு ஒரு கையளிக்கும் அன்பு, கனி கொடுக்கும் அன்பு, கீழ்ப்படியும் அன்பு, வழிநடத்தும் அன்பு அப்படின்றதெல்லாம் வருது. ஆனால் நான் இதை இன்னொரு பரிமாணத்திலே கூட பார்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஃபாதர். அதாவது இப்போ தந்தையுடைய அன்பை எடுத்து பார்க்கின்ற போது, தந்தையை நாங்கள் வந்து ஒரு தந்தையாக, ஒரு மனித உருவத்திலே நாங்கள் பார்க்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லலாம். நாங்கள் மனிதர்கள், ஆகவே நம்முடைய கடவுளை நாங்கள் மனிதர்களாகத்தான் பார்க்கின்றோம். இந்த பூனைகள் அவர்களுடைய கடவுளை பூனையாக பார்க்கின்றனவோ தெரியவில்லை நமக்கு. ஆனால் மனிதர்களாக இருக்கின்ற நாங்கள் ஹோமோசேப்பியன்ஸ் என்ற நிலையிலே நாங்கள் வந்து கடவுளை மனித உருவத்தில் பார்ப்பதற்கு ஆந்த்ரோபோமார்பிசம் என்று சொல்கின்றோம். ஆந்த்ரோபாஸ் என்பது மனிதன், மார்ஃபா என்பது உருவம். அப்போ மனித உருவம் கொடுத்து பார்க்கின்ற ஒரு பண்பு மனித கலாச்சாரத்திலே ஆரம்பத்திலிருந்து ஏற்பட்டது. ஆகவே அந்த நாங்கள் கடவுளை தந்தையாக பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்த போதிலும், கடவுள் இந்த நிலைகளுக்கும் அப்பால் பட்டவராக இருக்கின்றார். அதாவது அண்ட சராசரங்களை பார்க்கின்ற போது, பூமியை பார்க்கின்ற போது, நட்சத்திர மண்டலங்களை பார்க்கின்ற போது, பால்வெளிகளை பார்க்கின்ற போது, அல்லது இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற போது, இவை எல்லாவற்றிற்கும் அதிபதி கடவுள் என்று சொல்லுகின்ற போது, அவர் மனித தன்மைக்கும் அப்பால் பட்டவராக நமக்கு ஒரு பிரமிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் அவரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்ட, அதாவது நம்முடைய கற்பனைக்கும் அல்லது நம்முடைய வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பால்பட்ட அந்த தந்தையாகிய அந்த கடவுளை நாங்கள் தந்தையாக நமக்குள் பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய ஒரு பண்புகளில் ஒன்று மனித வடிவத்திற்கு அன்பு கொடுப்பது, மனிதத்திற்கு அன்பு கொடுப்பது அவருடைய பண்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய பண்பை. ஆனால் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துவது எப்படி? மனிதருடைய வாழ்க்கை விழுமியங்களுக்கு ஏற்ப தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கின்றார். அதாவது அவரே மனுவுரு பெற்று வருகின்றார் என்பதை நாங்கள் மகனுடைய பண்புகளிலே நீங்கள் சொன்னது போல அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் கற்புலனாத கடவுளை நாம் இயேசுவிலே காணுகின்றோம் அப்படின்னு ஒரு விடயம் வருது. ஆனால் இங்கே இன்னொன்று நாங்கள் பார்க்க வேணும், இந்த இறை தந்தையிலே காணப்பட்ட அன்பு, வெளிப்பட்ட அன்பு, மகன் மூலம் வெளிப்பட்ட அந்த அன்பு இன்னும் முழுமையடைய வேண்டியிருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம், தூய ஆவியானவர் எங்களை முழுமையை நோக்கி இட்டு செல்லுகிறார். அவர் எங்களுக்கு இறை அன்பை கற்பிக்கின்றார், வழி நடத்துகிறார், எங்களோடு உடன் இருக்கின்றார்.
இயேசு அனுப்பிய ஒரு துணையாளராக எங்களோடு இருக்கின்றார். ஆகவே நாங்கள் பார்க்க வேண்டியது இயேசு இதனால் இந்த தூய ஆவியானவர் கொடுக்கும் வரங்கள், தூய ஆவியானவர் கொடுக்கும் கனிகள், இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி. ஆகவே இந்த மூவொரு கடவுள் என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே நாங்கள் இந்த தூய ஆவியானவர் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது தந்தையை நீங்கள் சொன்னது போல தந்தைக்குரிய பண்புகளோடு நாங்கள் அதாவது படைப்பின் பண்புகளோடு நாங்கள் பார்க்கின்றோம், மகனை மீட்பின் பண்புகளோடு நாங்கள் பார்க்கின்றோம். தூய ஆவியை எப்படி பார்க்கின்றோம் என்றால், அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு அன்பு உறவின் அமைப்பாக பார்ப்பது சரியா? அப்படி சொல்றது தூயாவியை நாங்கள் பார்க்கும்போது it is a loving relationship between the Lord God the Father and God the Son. ஒரு கண்காணாத ஒரு உடனுறையும் ஒரு ஆற்றலாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் தூயாவியை புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆற்றலாகத்தான் பார்க்கிறோம். கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய சக்தி, கடவுள் மகனுடைய ஆற்றலாகவும் அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றவராகவும் தான் நாங்கள் தூயாவியை பார்க்கிறோம். அப்போ இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த குடும்பம் என்பது இறைவனுடைய கொடை என்று தான் எங்களுக்கு பவுல் 1 கொரிந்தியர் 7 சொல்கிறார். அப்போ கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்றால் இந்த குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த மூவொரு கடவுளிலே குடிகொண்ட ஒரு குடும்பமாக, அந்த மூவொரு கடவுளிலே காணப்படுகின்ற பண்புகளை இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்வதாக இருக்க வேணும். அதாவது ஆண்டவர் இயேசு சொல்வது போல, தந்தையும் நானும் எப்படி அன்பிலே ஒன்றாக இருக்கின்றோமோ அதுபோன்று நீங்களும் என்னுடன் இணைந்திருங்கள். அதற்கு அந்த நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று ஆண்டவர் சொல்லுவது போல, அதாவது என்னை பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் தான் உங்களுக்கு உயிர் கொடுப்பவன். ஆனால் அந்த உயிரை நான் கொடுப்பதற்கு நான் அந்த உயிரை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றேன் என்றால், அந்த உயிர் சக்தியை, அந்த அன்பு சக்தியை என்னுடைய தந்தையிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கின்றேன். நான் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் இருக்கின்றேன், என்னிடமிருந்து அதனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த குடும்பத்தின் அன்பை பற்றி நீங்கள் பேசும்போது, அது அந்த தந்தையிடம் மகன் கொண்டிருந்த அன்பின் வடிவத்தை நாங்களும் அனுபவிப்பதற்கு இங்கேயும் நான் நினைக்கிறேன், அந்த எப்படி இயேசு மகன் தந்தையில் அன்பால் இணைந்திருந்தாரோ, இறை தந்தை இறை மகனின் உறவை வெளிப்படுத்தும் தூயாவி அன்பை வெளிப்படுத்தினாரோ, அதுபோல நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், கிறிஸ்தவ குடும்பத்திலே கணவனும் மனைவியும் உள்ளம் ஒன்றித்து அன்பில் இணைந்து இருக்க வேணும். அது மிகவும் எங்களுக்கு முக்கியமானது. அந்த அன்பு நாங்கள் ஏற்கனவே கண்டது போல கீழ்ப்படியும் அன்பாக, தன் நண்பனுக்காகவே உயிரை கொடுக்கும் ஒரு தியாக அன்பாக, கனி கொடுக்கும் அன்பாக, தன் துணைவருக்காக வழியாக, மற்றது ஒருவரை பராமரிக்கின்ற, உடன் பயணிக்கின்ற ஒன்றாக, ஒருவரை தட்டி கேட்டு தவறு செய்கின்ற வழிகளிலே திருத்துவது, மற்றது ஒருவருக்கு சவால் கொடுப்பதும் கூட, சவால் கொடுப்பது, தட்டி கேட்பது, மற்றது அவர்களுடைய நோய் நொடியில் இல்லாமைகளிலே அவர்களுக்கு உதவியாக இருப்பது, மற்றது இவர் எங்களுக்கு பேதுருவானவர் சொல்கிறது போல, ஒருவருடைய வலுவின்மையிலே நாங்கள் அவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட வேணும். அந்த வலுவின்மையிலே அவர்களை கைவிட்டு விடாமல், நழுவ விடாமல் நாங்கள் அவர்களுக்கு ஒரு துணையாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நிறைய விடயங்கள் எங்களுக்கு சொல்றாங்க. மொத்தமாக சொல்ல போனால், ஒருவருடைய மீட்புக்கு மற்றவர் காரணமாக, ஒருவருடைய முழுமைக்கு மற்றவர் காரணமாக இருக்க வேணும். ஒருவர் இருவரும் சேர்ந்து ஒரு முழுமையை அடைய பார்க்கிறார்கள். அது வேளையில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இன்றைய உலகில் திருச்சபை வத்திக்கான் சங்கத்தில் 40வது இலக்கத்தில் சொல்லப்படுகிறது போல, இந்த திருமண உறவு ஆழ்த்தன்மை கொண்டது. ஏனென்றால் இந்த மூவரு கடவுள் குடும்பத்திலே வெளிப்படுகிற அன்பு ஒரு ஆழ்த்தன்மையோடு வெளிப்படுவது போல இங்கும் ஆழ்த்தன்மையோடு வெளிப்பட வேணும். அதாவது நபர்களுக்கு இடையிலே வெளிப்பட வேணும். கணவன் மனைவி, அங்கால பிள்ளைகள் வர போறாங்க. அப்ப அந்த ஆழ்த்தன்மை கொண்ட ஒரு உறவு எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தூய்மை கிட்டு சொல்லுது, முழுமை கிட்டு சொல்லு, நிறைவு கிட்டு சொல்லுகிறது. அப்ப நான் முதலில் பார்க்கின்றோம், அதாவது இப்ப நீங்க சொன்னது போல, அதாவது தந்தை மகன் தூய ஆவி இந்த மூவொரு கடவுள் நபர்களுக்கு இடையிலே இருக்கின்ற அன்பு உறவு எப்படியாக குடும்பங்களிலே பரிமளிக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அதில் முதல் கட்டமாக நாங்கள் பார்ப்பது, அதாவது கணவன் மனைவி உறவிலே இது எப்படியாக ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையிலே பரிமளிக்கின்ற இந்த அன்பு பரிமாணங்கள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன என்று பார்க்கிறோம். தாம்பத்திய உறவை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம், குடும்ப உறவு. அப்போ நாங்கள் இதில் முக்கியமாக பார்க்கணும், இந்த
இந்த எப்படி இந்த குடும்பம் அமையுது என்றால் திருமணம் என்ற ஒரு திருவருட்சாதனத்தின் வழியாக இவர்கள் ஒன்று சேர்த்து வைக்கப்படுகிறார்கள். கணவன் மனைவி வந்து வெறும் கையை மட்டும் பிடிக்கவில்லை, கையை பிடிப்பதால் அந்த திருமணம் உறுதியடைந்து நிச்சயிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த கணவன் மனைவியாக இணைகின்றவர்கள் தங்களுடைய உறவிலே கவனம் செலுத்த வேணும். தங்களுக்கு இருக்கின்ற இந்த அன்பால் விளைகின்ற தன்மைகள், படைக்கும் தன்மை, பாதுகாக்கும் தன்மைன்னு சொல்லி நாங்கள் பார்த்த இறைதந்தையில் கண்டவை, இந்த இயேசுடைய வாழ்க்கையிலே கண்டவை, இந்த பண்புகள் ஒவ்வொன்றும் வாழப்பட வேணும். இந்த பண்புகள் ஒவ்வொன்றும் வாழப்பட வேணும். இந்த பண்புகளை வாழ்வதற்கு நிறைய கலந்துரையாடல் அவர்களுக்கு தேவை இருக்குது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நிறைய அவர்கள் வந்து கிடைக்கின்ற நேரத்தை கூட செலவிட வேணும். கலந்துரையாடி இந்த பண்புகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு என்ன குறை இருக்கின்றது, நிறைவுகளையும் பார்த்து குறையையும் பார்த்தா தான் தட்டி கொடுக்கலாம். அப்போ அப்படியான ஒரு 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 நிலைமையான அது ஒரு பயணம். மற்றது இன்னொன்று நாங்கள் பார்க்க வேண்டியது, வாழ்வு என்பது ஒரு பயணம், அதுபோல் குடும்பம் என்பதும் ஒரு பயணம். அந்த புனித திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுக்கு எழுதின சுற்றுமடலில் சொல்கிறது போல, யாரும் கணவனாக படைக்கப்படவும் இல்லை, மனைவியாக படைக்கப்படவும் இல்லை, அதே போல் அப்பா அம்மாவும் படைக்கப்படவில்லை. நடக்கின்ற பாதையில் தான் எப்படி நான் கணவனாகலாம், எப்படி நான் மனைவியாகலாம் என்று கற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அது எங்களுக்கு மிக முக்கியமானது. இப்போ அவர் எங்களுக்கு வந்து சூசேப்பரை கொண்டு வந்து காட்டுறார். அவர் சொல்கிறார், சூசேப்பர் ஒரு கஷ்டமான ஒரு சூழலில், பெண்ணை தூக்கி எறிய வேண்டிய ஒரு சூழலில் ஏற்றுக்கொள்கிறார், இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இங்கே நாங்கள் ஒரு இறை விருப்பத்தை கேட்கும் ஒரு குடும்பமாக, எங்களுக்கு தெரியாது, இன்னும் கல்யாணம் பண்ணிட்டோம், பேசி முடிச்சிருக்கலாம், காதலிச்சு முடிச்சிருக்கலாம், ஆனால் இன்னும் எங்களுக்கு தெரியாது கடவுள் என்ன விரும்புகிறார், எங்களை வைத்து கடவுள் என்ன செய்ய போகிறார். இந்த 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 பயணத்திலே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி பயணிப்போம், சேர்ந்து. அப்போ இது ஒரு பயணிக்கும் குடும்பம், இது ஒரு பயணிக்கும் குடும்பம். இந்த பயணத்தில் பலது நடக்கலாம், இந்த பயணத்தில் பலது நடக்கலாம். இந்த பயணத்தில் நாங்கள் ஒரு லெக்க வைத்து கொண்டு நடக்கிறோம். இந்த பயணம் ஒரு நம்பிக்கையின் ஒரு யாத்திரை. பயணம்னு சொல்றதை விட இந்த குடும்ப வாழ்வு என்பது ஒரு யாத்திரை. நாளை என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் ஒரு நம்பிக்கையிலே இந்த கணவன் மனைவி என்ற அந்த அந்த உறவிலே நாங்கள் நடக்கிறோம். மற்றது ரெண்டாவது நாங்கள் இன்னொன்று கவனிக்க வேணும், உலகில் பலவிதமான உறவுகள் இருக்குது, ஆனால் இந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு தனித்துவமான உறவு, அது ஒரு புனிதமான உறவு, அது ஒரு ஆழமான உறவு, ஆழமான உறவுகளிலே ஆழமான உறவு. அது யாருக்கும் கிடைக்காத ஒரு உறவு, ஆளுக்கும் கிடைக்காத ஒரு உறவு. அப்போ நாங்கள் அந்த அந்த உறவை இந்த திருமணம் என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக குடும்பமாக வாழ ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த உறவை மதிக்க வேணும். அந்த உறவை மதித்து அதனுடைய அந்த கனத்தையும் பெருமதியையும் மதித்து ஆழ்த்தன்மையை மதிக்க நாங்கள் பழகணும், ஒருவர் மற்றவருடைய நபரை. அதாவது ஃபாதர், இப்போ நாங்கள் பார்ப்பது போல, அதாவது நீங்கள் கூறிக்கொண்டு வந்தது, அதாவது ஒரு மனிதன் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம், there is a purpose in creation. அந்த நோக்கம், அந்த நோக்கத்தை மனிதன் அடைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கின்றது. ஆகவே அந்த நோக்கத்தை அடைந்து கொண்டு வருகின்ற அந்த மனித வாழ்க்கையின் தருவாயில் ஒரு கட்டத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு இணைக்கப்படுகின்றான், வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நோக்கத்தை நிறைவேற்ற அவன் கடமைப்படுகின்றான். ஆகவேதான் கணவன் மனைவி கணவனுடைய முழுமைக்கு காரணமாக இருக்கின்றார். ஆகவே இந்த திருமணம் என்பது அவன் காதலித்து திருமணம் முடித்ததாக இருக்கலாம், அல்லது பேசி முடித்த திருமணமாக இருக்கலாம். இந்த கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையில் ஏற்படுகின்ற இறைவனுடைய திருவுளம் என்ற அந்த கருத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் திருவருட்சாதனம் என்று நாங்கள் இதனை சொல்லுகின்றோம். திரு என்பது இறைவன், அருள் என்பது அவர் தருகின்ற வரம், தூய ஆவியின் வரம், அதனை தருகின்ற ஊடகமாக இந்த திருமணம் இருக்கின்றது. நம்முடைய இந்த நாட்களிலே இருக்கின்ற திருமணத்தை பார்க்கின்ற போது இந்த திருவருட்சாதன நோக்கங்களோடு திருமணத்தில் இணைகின்ற தம்பதியர்கள் இருக்கின்றார்களா, அல்லது இன்று உலகம் நம்மை இந்த பொருளாதாரமயப்பட்ட நிலைக்கு இழுத்து கொண்டு போவது போல், அதாவது திருமணத்தையும் பொருளாதார நிலை சார்ந்ததாக மக்கள் பார்க்கின்ற ஒரு பலவீனம் மக்கள் மத்தியிலே ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றும் கூட நாங்கள் பார்க்கின்றோம், விசேஷமாக திருமணத்தை பொறுத்த மட்டிலே
இந்த மேரேஜ் மேக்கர்ஸ் என்று சொல்லி திருமணத்தை தயார் செய்கின்ற சில வியாபாரிகள் கூட அதிலே நுழைந்து கொள்கின்றார்கள். அவர்கள் வந்து நாங்கள் உங்கள் திருமணத்தை செய்து தருகின்றோம் என்று சொல்லப்போனால் இன்னும் சில நாட்களிலே அவர்களே வந்து குருவானவருடைய காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அதற்கு ஒரு பணம் அங்கே ஈடுபடுகின்றது, ஒரு பண பரிமாற்றம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே பணத்தில் மையம் கொண்ட மக்கள் இதனை செய்கின்றார்கள் என்று சொல்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட சில சவால்களை நாங்கள் திருமணத்திலே ஆரம்பத்திலேயே சந்திக்கின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது திருமணத்தின் முக்கிய அதாவது குழந்தை பேறு என்று சொல்வது போல இன்று உலகம் அதாவது இந்த தனி மனித நிலைப்பாட்டுக்கு மனிதர்களை அதாவது இண்டிவிஜுவலிசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மனிதர்களை அழைத்து கொண்டு போகின்ற நிலைப்பாட்டிலே அதாவது டீபாப்புலேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு, அதாவது சனத்தொகை குறைப்பு திட்டம். இந்த சனத்தொகை குறைப்பு திட்டம் என்பது உலக ரீதியாகவே நடைபெற்று போகின்ற போது இப்படியாக நாங்கள் பார்க்கின்றோம், பிறப்பை குறைப்பது எப்படி, இறப்பை அதிகரிப்பது எப்படி, இப்படியான நிலைப்பாடுகளில் கொஞ்சம் துரதிர்ஷ்டவசமாக இன்று உலகத்தவர்கள் சில குழுக்களாக இணைந்து செயல்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஆகவே அறிகின்றேன் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த திருமணம் என்பது தேவையற்றது என்ற ஒரு நிலைப்பாடும் இன்று மக்கள் மத்தியிலே பரவுகின்றது. அப்படியே திருமணம் முடித்தால் பிள்ளை பேறு வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடு இதெல்லாம் ப்ரமோட் பண்ணப்படுகின்றது மக்கள் மத்தியிலே. ஆகவே முன்னெடுத்து செல்லப்படுகின்றது, ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். பிள்ளைகள் தேவையில்லை இப்பொழுது என்று, அதாவது அவர்கள் வேலை பளுவிலே ஈடுபட்டிருக்கின்ற போது அந்த வேலைக்கு அவர்கள் தொழிலுக்கு அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கின்ற போது அதிலே அவர்கள் மையம் கொண்டவர்களாக திருமணத்தின் நோக்கத்தை அவர்கள் மறந்துவிட்டு வாழுகின்றவர்களாக இருக்கின்றது போல் தோன்றுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய கருத்து என்ன ஃபாதர் இது பற்றி? நீங்கள் இப்போ வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற சவால்களும் அல்லது குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தின் உண்மையான நோக்கம் திசை திருப்பப்பட்டிருக்கின்றது, குடும்ப நோக்கத்துக்குள்ளே வேறு நோக்கங்கள் உள்நோக்கங்கள் பிறந்திருக்கின்ற ஒரு விடயத்தை தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. விசேஷமாக கணவன் மனைவி உறவிலே. அப்போ இந்த இவற்றெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ள நிறைய களை எடுக்கப்பட வேண்டியிருக்கு, களை எடுத்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டியிருக்குது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் ஓரளவு விழிப்புணர்வு விட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க திட்டமளிக்க, அது முக்கியமாக என்னுடைய பார்வையில் திருமணம் புரிந்து 10 ஆண்டுக்கு உட்பட்டவங்கள் அவங்களுக்கு நிறைய இந்த புதுப்பித்தல் தேவைப்படுகின்றது. அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து விட்டு அந்த வந்த நோக்கம் திருமணத்தினுடைய அடிப்படை பண்புகள் அவற்றை விட்டு திசை திரும்பாமல் இருக்கு. அதனால் நான் சொல்ல இல்லை பணம் தேவையில்லை என்ற ஒரு விடயத்தை நான் சொல்ல இல்லை. ஆனால் நாங்கள் பணத்தை மட்டும் முக்கியப்படுத்தி கொண்டு நாங்கள் போக முடியாது. ஏன்னால் கடவுள் கொடுத்த கொடைகளுக்குள்ளே திருமணத்துக்குள்ளே அருங்கொடை அரிய கொடை குழந்தை. அப்போ அந்த அருங்கொடை அரிய கொடையை நாங்கள் காலம் தாழ்த்தக்கூடாது, தட்டி கழிக்கக்கூடாது, பிள்ளை வேணாம் என்று சொல்கிறது கூடாது. ஏன்னா இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற சூழலில் பிள்ளைகள் வேணும் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிற பெற்றாரை நிறைய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமணம் முடித்து 10 வருடங்கள் 15 வருடங்கள் ஆகியும் குழந்தைகள் இல்லாதவங்கள் கண்ணீர் வடிச்சு கொண்டு கோயிலாக போய் வந்து கொண்டிருக்கிறவங்கள நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் நாங்கள் வந்து மிகவும் கவனமாக அந்த முடிவெடுப்பது என்பது கணவன் மனைவி சேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவு. கணவன் தன்னுடைய முடிவை திணிக்கக்கூடாது, மனைவியும் அப்படித்தான், 2 பேரும் சேர்ந்து எடுக்க வேணும். இந்த கணவன் மனைவி எடுக்கின்ற முடிவுக்குள்ளே வெளியாருடைய தலையீடு இருக்கக்கூடாது. இவர்கள் அதுக்கு தான் சுபம் முக்கியமானது. இந்த தேர்ந்து தெளிவது டிசர்ன்மெண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய தேவைகளை உணர்ந்து கொண்டு முன்ன போக வேணும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். ஃபாதர், இப்போ நீங்கள் சொன்னது போல் அதாவது தாம்பத்திய உறவிலே இறை அனுசரணை எவ்விதமாக கைப்பற்றப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சவால்களுக்கு மத்தியிலே இப்படியாக இறைவனுடைய அனுசரணையை நாங்கள் கண்டுபிடிப்பது, அதனை தேர்ந்து தெளிவது, அதனை பெற்றுக்கொள்வது என்பது போன்ற நிலை பற்றி நாங்கள் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோம் ஃபாதர். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற முறையும் நாங்கள் எடுத்து செல்வோம். அந்த நேரத்திலே நாங்கள் வந்து இறைவனுடைய அனுசரணை
பெற்றோர்களின் மூலமாக, அதாவது கணவன் மனைவி என்று சொல்லப்படுகின்ற பெற்றோர்களின் மூலமாக பிள்ளை பரம்பரைக்கு எவ்விதமாக எடுத்துச் செல்லப்படுகின்றது என்பதை பற்றி நாங்கள் தியானிப்போம். ஃபாதர், அப்போ இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு சின்ன ஒரு செபத்தோடு முடிவு செய்ய உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். குடும்பங்கள். ஆம். ஆண்டவரே, அன்பான தந்தையே, நீரே எங்களுக்கு தந்தை மகன் தூயாவி என்று குடும்பமாக இருந்து குடும்பங்களை உம்முடைய அருட்கொடையை வழங்கி தேர்ந்தெடுக்கின்றீர். இன்றைய குடும்பங்களை உமக்கிடம் மீண்டும் அர்ப்பணிக்கின்றோம். அந்த குடும்பங்கள் என்றும் உம்முடைய இறை குடும்பத்திலே வேரூண்டி நிற்க, அந்த அன்பை தியானிக்க, அந்த இறை அன்பின் பரிமாணங்களை உணர்ந்து இருவரும் மனமருமித்து அதனை வாழ இது ஒரு நீண்ட பயணம் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் மனம் ஒன்றித்தவர்களாக பயணித்து அவர்களை நாடி நிற்கின்ற கனிகள் கிடைக்க, குடும்பங்கள் வளம் பெற அவர்களை ஆசீர்வதித்திருள வேண்டும் என்று உமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருள் கேட்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியுடைய நாமத்தினாலே ஆமேன். 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 நன்றி ஃபாதர். நன்றி.